நீங்கள் எதுக்காக கண்ணகிக்கு நம்ம செலவழிக்கிறோம்? பத்தினியை தெய்வமாக பறைசாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு நூல் எழுந்தது. கண்ணகி தெய்வமாக போற்றப்பட்டாள். அவள் செய்த காரியம் வேறொன்றுமல்ல, கணவனை தவிர வேறு ஒருவனையும் எண்ணாதவள். அப்படித்தான் நம்முடைய பெண்களெல்லாம் இருக்கிறார்கள். கண்ணகி வழிவந்தவர்கள். அப்புறம் கண்ணகி சிலையை தூக்கி எறிந்து விடுவது என்று சொன்னால், அடே இது தேவையில்லாத வேலை போல இருக்கே, நம்ம பாட்டுக்கு சௌரியப்படி தெரியாமல் இந்த வேலையை பண்ணிக்குவோம்னு நினைப்பான். சிறந்ததை போற்றாவிட்டால் பத்தினியை தூக்கி நிறுத்துவதற்காக ஒரு காப்பியம் தமிழ்நாட்டிலே படைக்கப்பட்டது. இந்த பத்தினிக்கு ஒரு சிலை செய்வதற்காக வடநாட்டின் மீது படையெடுத்து சென்று அங்கே கல்லெடுத்து கங்கையிலே நீராட்டி ஆரிய மன்னர்களான கனக விசயர் தலையில் அதை ஏற்றி கொண்டு வந்து இங்கே சிலையாக தெய்வமாக கண்ணகியை ஆக்கினார்கள் என்றால் ஒவ்வொரு பெண்ணும் இத்தகைய நிலையை நாமும் வாழ்நாளில் அடைய வேண்டும் என்று நினைப்பாள். இதெல்லாம் ரொம்ப இவர்களெல்லாம் பழைய காலத்து மனிதர்கள். கற்பில்லாமல் இருக்கிறது தான் புது காலமா? கற்பில்லாமல் இருக்கிறது ஒரு காலத்தில் இருந்துச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தாய் வழி சமூகம் என்ன சமூகம்? தாயே பிள்ளை பெற்றா, தாயே வளர்த்தா, தாயே பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். பிறகு தந்தையை பொறுப்பெடுக்குமாறு அவள் செய்தாள். ஏன் நம்ம தகப்பன் விலாசத்தை போட்டுக்கிறோம், தாய் விலாசத்தை போடுறது இல்லை? தாய் குறைஞ்சவளா? என்னுடைய வாழ்நாளில் என் மீது தாக்கம் செலுத்திய ஒரு 10 பேரில் என்னுடைய தாய் ஒருத்தி. திருக்குறள் நூல் ஒன்று இது போல. ஆனால் எதற்காக நாம் தாய் விலாசத்தை போடுவதில்லை, தந்தை விலாசத்தை போட்டுக்கொள்கிறோம்? தாய்க்கு பிறந்தது தான் நர்ஸு பார்த்தா, மருத்துவம் பார்த்தவ பார்த்தா, பெரியம்மா பார்த்தா, சின்னம்மா பார்த்தா, அடுத்த வீட்டுக்காரி பார்த்தா, எல்லாரும் பார்த்தா. இல்லை, தகப்பனுக்கு பிறந்த பொறுப்பை அவன் தலையில் சுமத்தணும் இல்லை, அவன் விலாசத்தை போட்டு நீ தாண்டா எங்கள் அப்பேன், நீ அந்த பொறுப்பை எடுத்துக்க என்று சொல்ல வேண்டாமா? அதுக்காகத்தான் தகப்பனை அறியறது தான் நமக்கு ரொம்ப இன்றியமையாது. உலகத்தில் தகப்பன் யாருன்னு சொல்வதற்கு தான் அந்த விலாசத்தை தகப்பன் பேரில் போடுகிற பழக்கம் நமக்கு ஏற்பட்டது. ஆனாலும் ஒன்று சொல்லுகின்ற, குடும்பம் ரொம்ப சிறந்தது. இன்றைய உலகத்தின் சீரழிவுகளில் ஒன்று இந்த குடும்பம் என்பது இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிறது. மனமுறிவு செய்வது என்பது நல்ல பழக்கம் இல்லை. நான் இஸ்லாமிய விழா ஒன்றில் பேசுகிற போது மனமுறிவு செய்கின்ற அவர்களுடைய உரிமையில் நீங்களே தலையிடுகிறீர்கள் என்று கேட்டேன். அது அவர்களுடைய பழக்கம். நம்ம சுராஜித் என்றிருக்கிறார், அவருடைய பழக்கம். நபிகள் நாயகம் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். தவிர்க்க இயலவில்லை என்றால், கடவுளுக்கு பிடிக்காத சொல் தலாக் என்பதுதான். சேர்ந்து வாழ முடியாது என்றால் வெட்டி கொள்ளலாம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் வெட்டி கொள்வதில்லை. தலைமாட்டில் உட்கார்ந்து அவ அழுது போரியலேன்னு வீதி வரையிலும் வந்து கதறினதுக்கு அப்புறம் நம்ம போவோம். அப்புறம் சரி போயிட்டாக, நீ என்ன பண்ணுறது, நம்ம சேர்ந்தா போக முடியும்னு வீட்டில் இருப்பான். குடும்பம் என்பது இந்த அமைப்பு 2000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வலிமையாக வேரூன்றி இருக்கிறது. நான் சொல்கிறேன், அமைப்புகளிலேயே மிகச்சிறந்தது குடும்ப அமைப்பு தான். 2 வயசு பிள்ளை நடக்க முடியாமல் தள்ளாடுகின்ற போது இந்த தகப்பன் அந்த பிள்ளையை பிடித்து கொண்டு நடக்கிறான். தகப்பன் கையை பிடித்து கொண்டு அந்த பிள்ளை நடக்கிறது. 70 வயதில் தகப்பன் தள்ளாடுகிறான், மகனுடைய தோளில் கை வைத்து கொண்டு அவன் நடக்கிறான். எந்த பிள்ளை தள்ளாடிய போது அந்த பிள்ளையின் கையை பிடித்து தகப்பன் நடந்தானோ அந்த தகப்பன் 70 வயதில் தள்ளாடுகிற போது மகனின் தோளை பிடித்து கொண்டு அவன் நடக்கின்றான். பண்பாட்டு நிலையிலும் சொல்லுகின்றேன், இந்த கவிதைகள், கலைகள் இவற்றிலும் கூட சரிவு. இந்த கவிஞர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், எனக்கு ரொம்ப தெரியாது, ஐக்கூ என்ற ஒரு கவிதையை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் பேருந்துக்காக காத்திருக்கிற போது அந்த காத்திருக்கின்ற நேரத்திற்குள் கவிதையை படித்து முடித்து விட வேண்டும். நீண்ட கவிதையாக இருந்தால் படிக்க முடியாது. ஆகவே 3 வரிக்குள் அந்த கவிதை இருந்தால்தான் பேருந்து வருகிற போது நாம் ஏறுவதற்கு வசதியாக இருக்கும். அவ்வளவு சின்னமாக கவிதை எழுதித்தா என்று கேட்டபோது நம்முடைய தமிழ் கவிஞர்களுக்கு அதனுடைய வடிவம் கிடைக்கவில்லை. ஜப்பானுக்கு போய் இதை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். டொயோட்டா காரை ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்தால் நியாயம், அந்த வண்டி ரொம்ப நல்ல வண்டி. இந்த கவிதையை போய் ஜப்பான்லேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. ஐக்கூ என்னடானா 3 வரி. இந்த 3 வரி கவிதையை அவன் தான் சொன்னான். அதை இவர்கள் எழுதுகிறார்கள். நான் கேட்கிறேன், 3 வரி இந்த ஐக்கூ உனக்கு பேருந்து வருகின்ற நேரத்திற்குள் படித்து முடிக்க வேண்டாம். அதுதானே உன்னுடைய கவிதையின் நோக்கம். பேருந்தை பார்த்துட்டு ஒரு கவிதையை படிச்சிடலாம் 1.25 வரியில் திருக்குறளை. நீ 3 வரியை விட குறைவான நேரம் கூட நான் திருக்குறள் படிப்பதற்கான நேரம். ஐக்கூ 3 வரி, திருக்குறள் 1.25 வரி தானே. நத்தம்போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது என்கின்ற 7 வார்த்தையை படிப்பதற்கு பேருந்து வந்து நிற்பதற்குள் படித்து விடலாம்.
1.25 வரியில் தமிழன் எழுதியிருக்கிறான். நீ எதற்கு ஜப்பானுக்கு போனாய்? 1.25 வரி கூடுதலானது என்று அவ்வை நினைத்தால் அதிவீரராம பாண்டியன் நினைத்தான். கூடா நட்பு கேடாய் முடியும், எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். ஒரு வரியில் எழுதினான். அவ்வை பார்த்தாள், ஐயா, முதற் படியில் பேருந்தில் கால் வைத்து விட்டு 2வது படியில் கால் வைப்பதற்குள் அந்த கவிதை முடிந்து விட வேண்டும். அரை வரியில் எழுதினாள் அவர். அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி. அரை வரி, 2 வார்த்தை. அரை வரியில கவிதை எழுதின தமிழை விட்டுட்டு நீ ஜப்பானுக்கு போறியன்னா இது கொழுப்பு தானே? நீ விளங்காதவன் போனது மட்டும் இல்லாம எங்க தமிழ்ல ஒண்ணும் இல்லைன்னு ஆக்குற.